அனைவருக்கும் என் அருந்தமிழ் வணக்கம். இந்த அருமையான 97 to 2001 பேட்ச் நீங்க வந்து இந்த காலேஜில் சேர்ந்து படிச்சு முடிச்சு 25 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நீங்க காலேஜ்குள்ள வரும்போது ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு, அதாவது அது எப்படி, அது வளர்ந்தும் வளராத பருவமா வந்தீங்க. இன்னைக்கு எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் அங்கிள்லா ஆயிட்டீங்க. ஓகே, ஆன்டிஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. எப்பவுமே லேடிஸ் வந்து கொஞ்சம் தட்டி கொடுத்து தான் வேலை வாங்கணும். கொஞ்சம் என்கரேஜ் பண்ணீங்கன்னா அவங்க கரெக்டா வந்துடுவாங்க. அது ப்ராக்டிக்கலா நீங்களும் லைஃப்ல பார்த்துருப்பீங்க இப்போ, இல்லையா? உள்ள வரும்போது நீங்க எப்படி வளர்ந்தீங்களோ அந்த மாதிரி காலேஜும் வளரும் பருவம். அவர் சொன்ன மாதிரி பில்லர்ஸ், அப்போ வந்து ஷெட்ஸ் போட்டிருந்தோம். அப்புறம் இங்க வந்து பில்லர் ரைஸ் பண்ணி பில்டிங் வந்து ரைஸ் ஆச்சு. கடவுள் புண்ணியத்தில் இது வரலும் நல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கெல்லாம் எங்கெங்க இருந்து வந்தீங்கலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த அலுமினி மீட் எவ்ரி இயர் நடந்திருக்கணும், நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். பட் எல்லாரும் இதுக்கு முன்னாடி 2 பேட்ச் இந்த மாதிரி அலுமினி மீட் நடந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு சொன்னா, உலகம் முழுக்க தங்கவேல் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம எந்த ஊர் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம ஸ்டூடெண்ட் அங்கே இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி மீட்ன்றது உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இங்கே வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கே இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு. அங்கங்கே போகும்போது ஒவ்வொருத்தரை பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். வாழ்க்கையில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நீங்கள் நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அடுத்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை வந்து அந்த மாதிரி ஒரு இன்டிமெசி வேற யாரோடையும் வராது. நீங்க மனசை விட்டு பேசுறதும் அவங்களோட பேசலாம். அது வந்து எப்பயுமே வந்து அதை மறக்க முடியாத நினைவுகள், பசுமையான நினைவுகள். இப்போ உங்க பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மேபி +2 முடிச்சிருக்கலாம், காலேஜ்ல இருக்கலாம். அந்த ஸ்டேஜ்ல இருந்தா கூட நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது நீங்க +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸா மாறிடுவீங்க. ஏஜ் ஆனாலும் கூட நீங்க அந்த ஏஜுக்கு போயிருவீங்க. அந்த நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்க நிறைய உங்களுக்கு சொசைட்டியோட மிங்கிளானீங்க. மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியும், இந்தியா எப்படி இருக்குன்னு தெரியும், உலகம் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ எல்லாமே நீங்க வந்து வளர்ந்துட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் டெக்னிக்கல் வைஸ் நீங்க வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க, நிறைய நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க. இன்னைக்கு நாடோ உலகமோ என்னென்ன சவால்களை சந்திக்குது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் பீயிங் எ டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து ஏஐ வந்துருச்சு, இன்னும் நிறைய அட்வான்டேஜ் வந்துருச்சு. நீங்க எனக்கு ஒரு எப்பயுமே ஒரு உந்துதல் எப்படி இருக்கும்னு சொன்னா, நாம என்ன பண்ணோம்னா, சரி பிறந்தோம் வளர்ந்தோம், ஒரு வேலைக்கு போனோமா, ஒரு மந்த்லி பட்ஜெட் போட்டோமா, அதுக்குள்ள இருந்தமான்னு இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவு ஏதாவது ஒண்ணு நம்ம சாதிக்கணும். நம்ம காலத்துக்கு அப்புறம் நாம பேசப்படணும். அது வந்து சின்ன அளவா இருக்கலாம், பெரிய அளவா இருக்கலாம். அது ஏதாவது உங்களால முடிஞ்சதை நீங்க வந்து செய்யணும். அது வந்து ஒரு 4 பேரை படிக்க வைக்கலாம், இல்லை ஒரு 4 உடம்பு சரியில்லாதவங்களை யாராவது காப்பாற்றி விடலாம். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து செய்யலாம். இன்னொன்று, உங்கள் ஃபீல்டுலேயே ஏதாவது கண்டுபிடிக்கலாம். புதுசாக அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஏதாவது செய்யலாம். ஏன்னா இந்த ரொட்டீன் லைஃபாக இல்லாமல் ஏதாவது கொஞ்சம் மாற்றி யோசின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் சாதிக்கணும். அதை வந்து முயற்சி பண்ணுங்க. அப்புறம் உங்களோட லைஃப்ல இப்போ நீங்க ப்ராக்டிக்கலா நிறைய வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. பட் நான் சொல்றது போன தடவையும் சொன்னேன், எப்பயுமே நான் சொல்வேன், உங்க ஹெல்த்தை வந்து கொஞ்சம் நல்லபடியா பார்த்துக்கோங்க. ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கோவிட்டுக்கு அப்புறம் நிறைய அவேர்னஸ் வந்தது. பட் இருந்தாலும் எப்பவுமே நீங்க பீயிங் என்ஜினியர்ஸ், இந்த பில்டிங் கட்டும்போது வைப்பாங்க பார்த்தீங்களா, முந்தியெல்லாம் ஒரு கீழே ஒரு பம்பரம் மாதிரி ஒன்று இருக்கும், நூல் வச்சு செவத்தில் வச்சு பார்ப்பாங்க. சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மீதி பேரும் வீடு கட்டும் போது பார்த்துருப்பீங்க. அது இங்க வச்சா அது உங்க தொப்பையை இடிக்க கூடாது. இடிக்க கூடாது. அந்த அளவுக்கு நீங்க ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும். ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து மிகப்பெரிய சொத்து.
அதுக்கப்புறம் என்னன்னா, இப்ப உங்களுக்கு வந்து இளமை, உங்களுக்கு எதிர்காலத்தை பத்தி நீங்க ரொம்ப டீப்பா திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனா நான் சொல்றேன், வருங்காலத்துக்காக உங்க சம்பாத்தியத்துல ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் எடுத்து தனியா வைங்க. அதாவது நாம வரோம், இன்னும் நம்ம பெரிய போஸ்ட்டுக்கு போவோம், நம்ம இன்னும் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் நினைக்காதீங்க. பட் இன்னைக்குன்றதுதான், நாளைக்குன்றது வேற, நாளைக்கு அடுத்த நாள்ன்றது வேற. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு நாம வாழணும், நாளைக்கும் என்ன தேவைன்றதை நீங்க சேர்த்து வைக்கணும். இப்போ முந்தி மாதிரி இல்லை, இந்த அம்மா அப்பா பாசமோ இல்லை மகன் மகள் பாசமோ அதெல்லாம் முந்தி ப்ராக்டிக்கலா நம்ம யோசிக்கணும். நீங்க விட்டுருவீங்க அம்மா அப்பாவன்னு நான் சொல்லலை. ஆனாலும் ஒவ்வொரு ஜென்ரேஷனா பார்க்கும்போது அந்த இடைவெளி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால நீங்களும் உங்க பாதுகாப்புக்கும் நான் சொல்றேன், நீங்க யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. அதனால உங்களோட சேமிப்புக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி சேமிப்புல வச்சிருக்கீங்கன்றது தெரியல. பட் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் உங்களுக்காக ஒரு சேமிப்பு வச்சுக்கோங்க. கடைசி காலத்துல யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. அது ஒண்ணு. ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்றது காரணம் என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது. கஷ்டப்பட்டு வாழ்நாள் முழுக்க சம்பாரிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக லேக்ஸ் கணக்கில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் டெபாசிட் பண்ணக்கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு லைஃப்பை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்குங்க. ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் நான் வந்து எப்படி அவங்கள நான் தனியாகவும் பேசியிருக்கேன், பேரண்ட்ஸ் மட்டும் நான் தனியாகவும் பேசியிருக்கேன், நிறைய பேரண்ட்ஸ் தனியாக கூப்பிட்டு பேசியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட இங்கே காலேஜுக்கு வந்தால் அவங்க பசங்களுக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு என் அடையார் ஆஃபீஸில் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்து பேசியிருக்காங்க. அந்த மாதிரி பேசினவங்க பேரண்ட்ஸோட கனவுலாம், எந்த பேரண்ட்டோட கனவும் எப்படி தெரியுமா இருக்கும்? தான் குழந்தை நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்க கடைசி காலத்தில் நீங்கள் அதே மாதிரி அவங்கள பார்த்துக்கணும். அவங்க மனசு வந்து ஒரு இம்மி அளவும் நோகக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களை நம்பி வந்த வாழ்க்கை துணையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கும் சொல்கிறோமா, அவரையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்கள நல்லபடியாக வளர்த்துங்க, நல்லா படிக்க வைங்க. பட் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. வந்தது போனஸ், அது அப்படி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அப்படி தான் எடுத்துக்கணும். நீங்கள் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. பாசம் மட்டும்தான் மிச்சம். அதை மட்டும் எப்பயும் பத்திரமா பொத்தி போத்து பாதுகாத்துக்கோங்க. ரைட்? அப்புறம் இது உங்க காலேஜ். 97 2001 மட்டும் இல்லை, என்னைக்கும் உங்க காலேஜ். எனி டைம் நீங்க வரலாம். அடிக்கடி வெளிநாட்டில் இருக்கிறவங்க சென்னை வரும்போது வாங்க, உள்ளூர்ல இருக்கிறவங்க எப்போ தோணுதோ அப்போ வாங்க. காலேஜ் அட்ரஸ் இதே தான், அடையார் ஆஃபீஸ் அட்ரஸும் அதே தான். எப்போ வரணுமோ வாங்க. என்னோட செல் நம்பரும் நான் மாற்றவே இல்லை காலேஜுக்காக. நிறைய பேர் இன்னும் அந்த நம்பரில் கூப்பிடுறாங்க, வெளியிலேருந்து வந்தால் அந்த நம்பரில் கூப்பிடுவாங்க. எனி டைம் எனி ஹெல்ப் கூப்பிடுங்க. இந்த வேணுகோபால் இருக்கார் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா? நந்தகோபால் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரி அவர் பாருங்க, ஒரு குமுதத்துல இருந்து ஒருத்தர் போய் இன்டர்வியூ பண்ண போய் அவரை வந்து எனக்கு தெரிஞ்சது. அவர் எப்படி நம்ம காலேஜ் சூஸ் பண்ணாருன்னா, அவரும் நினைச்சிருந்தாருன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு, அவர் எந்த காலேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணி போயிருந்திருக்கலாம். பட் நான் படிக்கும்போது எனக்கு ஹிஸ்ட்ரி டீச்சர் வந்துட்டு, அவர் படிக்கும்போது அவர் ஸ்கூல்ல வந்து அவருக்கு டீச்சராக இருந்திருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, என்னோட ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி காலேஜ் வச்சிருக்காங்க, நீ அந்த காலேஜில் போய் சேருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து படிக்கும்போது அப்போ அவர் சொல்லி தான் அவர் வந்து நம்ம காலேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டு வந்தார். செலக்ட் பண்ணிட்டு வந்த உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி அந்த இன்டர்வியூ நான் படித்தேன், குமுதத்தில் அந்த இன்டர்வியூ படித்தேன். படிச்சுட்டு நான் என்ன சொன்னேன், வந்த உடனே நீ கவலைப்படாதப்பா, உன்னோட படிப்பு செலவு முழுக்க நான் ஏற்றுக்கிறேன், நீ ஹாஸ்டல்லையும் ஃப்ரீயாக இரு, உன் படிப்பெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், நீ நல்லா படி அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அப்போ வந்து கலைஞர் வந்து சிஎம் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, அதை படிச்சுட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணார், அந்த பையனோட படிப்பை வந்து அரசாங்கம் ஏற்றுக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த அப்போ வந்து காங்கிரஸ் வந்து ஏடிஎம்கேயோட அலையன்ஸ். அப்போ அந்த குமுதம் இவர் என்ன பண்ணாருன்னா, இன்டர்வியூ பண்ணாரு, கலைஞர் என்னை கூப்பிட்டு சொன்னாரு, அந்த அம்மாட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாரு
அனௌன்ஸும் பண்ணிட்டாரு. ஆனால் என்னை கூப்பிட்டு சொன்னாருன்னு சொன்னார். நான் சொன்னேன், எங்கள் ஊர் பையன், நான் சொல்லிட்டேன் முதல்லையே, நான் வந்து அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், நான் வந்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு, அதனால் நான் தான் படிக்க வைப்பேன். அவர் கொடுக்குற பணத்தை மொத்தமாக சேர்த்து டெபாசிட் போட்டு அவங்க அம்மா அப்பா கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். நான் அவர் அரசாங்கம் கொடுத்த பணத்தை நான் வாங்கலை. அது அவர் கொடுத்தாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது, நான் கேட்கல. பட் ஆனால் நந்தகோபால் வந்து நல்லா படித்த அப்படி நல்ல ஒபீடியன்ட் சின்சியர் ஸ்டூடெண்ட்டாக இருந்த அப்படி இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படி வந்து நல்ல பேர் எடுத்த ஸ்டூடெண்ட்டு இன்னைக்கு நல்லபடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் நந்தகோபால் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எங்களை எல்லாம் ஞாபகம் இல்லையான்னு கேட்காதீங்க. ஒவ்வொருத்தரும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட் முடிஞ்ச உடனேயும் நான் வந்து உங்களை பார்ப்பேன், உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யூனிட் டெஸ்ட் முடிஞ்ச உடனே வந்து பார்ப்பேன். அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்லையும் என்ன மார்க் வாங்குறீங்க, ஒவ்வொரு செமஸ்டர்லையும் என்ன மார்க் வாங்குறீங்க, எத்தனை அரியர் இருக்குது, எத்தனை அரியர் இல்லை, யாருக்கு எப்போ உடம்பு சரியில்லை, யார் எப்படி கரெக்டாக இருக்கீங்க, யார் எப்போ பர்த்டே, யார் கிளாஸில் கேக் வெட்டுவீங்க முதல் கொண்டு எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் மறக்க மாட்டேன். நான் எப்போ நான் வெளியில் பேசும்போது கூட நான் சொல்லுவேன், ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், எங்கள் பசங்க தான் நான் சொல்வேன். அதுக்கு சார் கூட சொல்லுவார், நீ உங்கள் பசங்கன்னு காலேஜ்லேயே இருக்காத, உன் சொந்த பசங்களையும் கொஞ்சம் கவனின்னு சொல்லுவார் எனக்கு சாரு. ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் நான் இங்கே தான் இருந்திருப்பேன். அதனால் எப்பவும் உங்களை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. எப்போ எந்த தேவை என்ன ஒரு உதவினாலும் நாங்கள் இங்கே தான் இருக்கோம், வாங்க, நாங்கள் உதவ தயாராக இருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ.